ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கடைக்கான இன்டர்வியூ வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லேயும் நடந்துட்டு இருந்தாலும் சென்னைக்கு மட்டும் இன்னும் ஹால் டிக்கெட்டே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நமக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டு இன்டர்வியூ நடந்து அப்ளை பண்ணி இன்டர்வியூலாம் நடந்து முடிஞ்சு எல்லாமே வந்துட்டு ரிசல்ட் எப்போ வருங்கிற அளவுக்கு வந்துட்டோம். ஆனால் சென்னையில் மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் சேல்ஸ்மேனுக்கு ஹால் டிக்கெட்டே வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க. ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களாம் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் டிஎன்பிசி யூனிவர்சிட்டி சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஆர்பி சென்னை வெப்சைட்டில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜில் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஸ்க்ரோல் ஓடுது பாருங்கள். விற்பனையாளர் விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருவதால், அதாவது விற்பனையாளர்கள் விண்ணப்பம் நம்ம அப்ளிகேஷன் போட்டோம்ல, அது சரிபார்க்கிற விண்ணப்பம் நடைபெற்று வருவதால் விற்பனையாளர் நேர்முகத் தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஒருவேளை சென்னையில் அப்ளிகேஷன் அதிகமாக இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இஷ்யூவாக இருந்திருக்கலாம், அதனால் தள்ளி வச்சுருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதனால் ரிசல்ட்டை தான் பாதிக்குமானா அப்படி கிடையாது. இது வந்து டிஎன்பிசி மாதிரி கிடையாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக தான் வரும். இதுக்கு முன்னாடி ரிசல்ட்டு வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்தது. அதுக்கு காரணம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் கேஸ் இருந்தது. ஸோ 24/12/2024 அப்போ வருங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே வராது. ஸோ அவங்க இப்போ தான் இன்டர்வியூலாம் முடியுது. இன்னும் 1-2 இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு இதை பார்த்து விடுவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக தான் விடுவாங்க. எது ஃபஸ்ட்டு வரும், எது செகண்ட் வரும்னு எதுவுமே சொல்ல முடியாது. சின்ன மாவட்டம், பெரிய மாவட்டம், சென்னை, மதுரை இதெல்லாம் ஃபஸ்ட்டு வரும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. போன தடவை ஃபஸ்ட்டு நாகர்கோவில் தான் வந்தது. சென்னையெல்லாம் லாஸ்ட்டாக தான் வந்தது. ஸோ அந்த மாதிரி எப்படி வேணால் நடக்கும். அந்தந்த ஊரில் ப்ராசஸ் நடக்கிறத பொறுத்து எப்படி வேணால் மாறுபடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கவங்கள கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். நோட்டிஃபிகேஷனில் க்ளோஸ்டுன்னு இருக்குது. ஸ்பேக்கர்ஸ்க்கு வந்து இன்டர்வியூன்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் விட்டாங்கன்னா அதில் தான் உங்களுக்கு இருக்கும். சென்னை டிஸ்ட்ரிக் மட்டும். மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. எப்போ ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் சொன்ன டேட்டில் வரும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ இந்த வேலை வந்துட்டு இன்டர்வியூவில் வந்துட்டு இந்த வேலை கிடைக்குங்கிறதுக்கு நாங்கள் எப்படி இது பண்ணுறது? நான் இவ்வளோ மார்க் வச்சுருக்கேன், அவ்வளோ மார்க் வச்சுருக்கேன், இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் கிளியராக ஒன்று சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து இந்த இன்டர்வியூவோட ப்ராசஸே எப்படி எடுப்பாங்கன்னா 50-50 தான் எடுப்பாங்க. அதாவது 50% வந்து உங்கள் மார்க்கும் 50% வந்துட்டு இன்டர்வியூவில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க இல்லையா? உங்களுக்கே தெரியும். இத்தனை கேள்வி கேட்டாங்க, நான் 10 கேள்வியில் 8 கேள்விக்கு பதில் சொன்னேன். நிறையா எனக்கு டெக்னிக்கலாக கேட்டாங்க, நான் எதுவுமே தெரில, இல்லைனா நான் நல்லாவே பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் இல்லையா? அதை வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ நம்ம மார்க் ரொம்பவே முக்கியம். ஸோ இது அப்ளிகேஷன்லேயே சொல்லியிருக்காங்க. சேல்ஸ்மேனுக்கு 12th இல்லைனா அதுக்கு நிகரான டிப்ளமோ அந்த மாதிரி படிச்சிருப்பாங்க. ஒரு சிலர் 12th படிச்சிருக்க மாட்டாங்க. அது பேக்கருக்கு வந்து 10th. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். சேலமில் வந்து போன வருஷமும் சரி, இந்த வருஷமும் சரி நடந்ததை வச்சு நான் சொல்கிறேன். நான் விசாரித்ததை வச்சு நம்ம மார்க் வந்து இதில் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. இப்போவும் நிறைய பேர் கமெண்ட்லேயும் சரி, உங்களுக்குள்ளேயும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு குழப்பங்கள் இருக்கும். இந்த வேலை காசு கொடுத்தா தான் கிடைக்குங்கிறாங்க, காசு கொடுத்தா தானே கிடைக்கும், அது எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருப்பீங்க. ஸோ அப்படி நினைக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, மெரிட்டில் இந்த வேலை கிடச்சி நிறைய பேர் போயிருக்காங்க. நம்ம மார்க் நல்லா வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் 100%. ஏன்னா நான் கண்ணு முன்னாடியே நம்ம போன வாட்டியும் சரி, இந்த வாட்டியும் சரி, நம்ம வந்துட்டு ஒரு 12th டிப்ளமோலையோ இல்லை 10th நம்ம ஒரு 80% அபோவ் வச்சுருக்கோன்னா நம்ம ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். நம்ம 90% மேலே வச்சுருக்கோம் அப்படின்னா 100% உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக எங்கள் ஏரியாவில் ஒரு பொண்ணு வந்து இன்டர்வியூ போயிட்டு வந்தாங்க. அவங்க 12th 1200க்கு 1117 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அட்டன் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கலாம், என்ன ப்ரோ இவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, 90% மேலே இருக்கவங்களும் எதுக்கு இந்த வேலைக்கு வராங்க, அவங்களாம் டாக்டரே படிக்கலாம்ல அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணும். கரெக்டு தான். ஆனால் அவங்களோட இந்த மாதிரி எவ்வளவோ பேர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிறாங்க. நல்ல மார்க்கு, அப்புறமேட்டு நல்ல இந்த ஒரு சில இதெல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு முன்னுரிமை அளிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பர்சன்ட் நல்லா வச்சுருந்தீங்கன்னா ஒரு பைசா செலவு இல்லாமல் மெரிட்டில் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இப்போ நிறைய பேர் விடோவாக இருப்பாங்க, நிறைய பேர் வந்து சர்வீஸ்மேன், நிறைய பேர் ஃபஸ்ட் கிராஜுவேட், அது கூட ஃபஸ்ட் கிராஜுவேட் கூட ஒரு எல்லோரும் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள், டிரான்ஸ்ஜெண்டர், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. கம்யூனிட்டி பேஸ்டு இருக்குது. ஸோ இது மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு ஒரு முன்னுரிமை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நல்ல மார்க் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. சேலமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்வியூவில் கேட்குற கேள்விகள், அதில் நம்ம பதில் சொல்கிறது, நல்ல மார்க் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும்னே சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஒரு சிலருக்கு. ஸோ மற்றவங்களுக்குலாம் கிடைக்காதா அப்படின்னு கிடையாது. நீங்கள் இன்டர்வியூவில் எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, பர்சன்ட் ஒரு 80% மேலே வச்சுருக்கீங்களா, இல்லை ப்ரோ நான் 10th 12th ரொம்ப கம்மியாக தான் மார்க்கே வச்சுருக்கேன், இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன்னா நான் கேட்குறேன். இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம இந்த மார்க்குக்கு கிடைக்கல இன்டர்வியூவில், இது காசு கொடுத்தா தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம குறை சொல்லிட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அடுத்த கட்ட இதை நவுந்து போகலாம். இப்போ நமக்கு இந்த இது வரலையா, இந்த மார்க்குக்கு தான் இது கிடைக்குன்ற மாதிரி இருக்குது, நமக்கு வரலன்னா நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் என் அப்ளை பண்ணணும்.
அதுக்கு நம்ம வேறு ஏதோ ஒரு எக்ஸாம் மாதிரி எழுதி போயிட்டே இருக்கலாம் இல்லையா? ஏன்னா நம்ம அதுக்கு டைம் தான் வேஸ்ட்டு. நமக்கு கிடைக்காதது ஒன்று நம்ம ஒவ்வொரு வாட்டி பண்ணி இது வேறு மாதிரி எக்ஸாம் எழுதி கிடைக்கிறதா இருந்தால் பரவாயில்ல. இது இன்டர்வியூ பேஸில் கிடைக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வேலைக்கு அமௌண்ட்டு கொடுத்து போகிறது வொர்த்து கிடையாது. ஸோ தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தரை நம்பி இந்த வேலைக்கு எவ்வளோ அமௌண்ட்டு ப்ரோ வொர்த்து, அமௌண்ட்டு கொடுக்குறாங்க இப்படிலாம் கேட்டுட்ருக்கீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், ரேஷன் கடை வேலை ஓகே தான். ஆனால் வந்துட்டு இதிலேருந்து நீங்கள் படிப்படியாக மேலே போகணுன்னா அதுக்கு நீங்கள் கூட்டுறவு பட்டய பயிற்சி முடிக்கணும். இதுக்கப்புறம் கூட முடிக்கலாம். வேலைக்கு போய்ட்டும் படிக்கலாம், படித்தவங்களும் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். +2 முடித்தாலே போதும் இந்த வேலைக்கு. ஆனால் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு கூட்டுறவு பேங்கில் கிளர்க்காவோ ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு மாறி தூக்கி போடுவாங்க. ஸோ நான் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அது நிறையா இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ரேஷன் கடை சம்பளம் எவ்வளவு, வேலை எப்படி இருக்கும், எப்போ வந்து படிப்படியாக வந்து பணி நிலை உயரும், எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நடைமுறை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு பர்சன்ட் வச்சுருக்கீங்க, 50% இன்டர்வியூ 50% மார்க்கை வச்சு எடுக்கிறாங்கன்னா நம்ம அதுக்கு எந்த அளவுக்கு குவாலிஃபைடாக இருக்கும், நம்ம இதுக்கு எலிஜிபிளா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதை விட நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வேறு எதாவது எக்ஸாம்ஸும் அட்டன் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ அமௌண்ட்டை கொடுத்து போகிறதுக்கு இந்த வேலை வர்த்தானா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஒரு 5 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் கொடுத்து இந்த வேலை வாங்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி கொடுத்து இந்த வேலை வாங்கணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அமௌண்ட் கொடுத்து இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு வர்த்து இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் ஒரு மெரிட்டில் கிடைக்குதா, ஒரு பர்சன்ட் வச்சு கிடைக்குதா, தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு அமௌண்ட் கொடுத்து ஒரு பர்டிகுலராக இவ்வளோ லேக்ஸு அந்த மாதிரி கொடுத்து நமக்கு இது போகாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு இது நமக்கு வர்த்து இல்லை. ஏன்னா சேலரி ஸ்டார்டிங்கில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 1 இயருக்கு அப்புறம் தான் நமக்கு இதாகும். அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி இதெல்லாம் வச்சு தான் உங்களால் மேலே போக முடியும். ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து அதை பற்றின வீடியோ போடுறேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் என்ன நடக்குது, என்ன நிலவரங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இன்னோவேஷன் சேனல். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.